வணக்கம் நேயர்களே. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய டேக்ஸ் பேயருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன நோட்டீஸ்னா, கிளைம் ஆஃப் போகஸ் எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்னு மென்ஷன் பண்ணி நோட்டீஸ் இருக்கு. நோட்டீஸ் ரிசீவ் ஆன பிறகு யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த நோட்டீஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல ஃபுல்லா படிங்க. அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டேக்ஸ் பேயருக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குன்ட்டு எங்கிட்ட காமிச்சாங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் ஆஃப் போகஸ் எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் இன் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வித்தவுட் எனி டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் அண்ட் ஃபைலிங் ஆஃப் அப்டேட்டட் ரிட்டர்ன் calling for information under section 133 subsection 6 of the Income Tax Act 1961 regarding. அதாவது இந்த டேக்ஸ் பேயர் ஆனது அவரோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல போகஸ் எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸு கிளைம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது எந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி ஃபுல் ரீஃபண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் அப்டேட்டட் ரிட்டர்ன் அவர் ஃபைல் பண்ண சொல்லி கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவிடன்சஸ் ஃபவுண்ட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் சர்வே அண்டர் செக்ஷன் 133A ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 conducted in the business premises of some tax practitioner or tax consultants which indicate the wrong claim of refund by booking bogus exemption deductions without any documentary proof. The details of refund claimed for various years by UO are tabulated as below. அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டேப்லர் காலத்தில் அவர் ஃபைல் பண்ண ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயர்ஸில் இருக்கிற கிளைம் பண்ண ரீஃபண்ட் அமௌண்ட்டை டேப்லெட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு டேக்ஸ் பேயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறக்காக டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற கால்குலேஷனை எடுத்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஐடிஆரில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்படி ஐடிஆர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த இடத்துலையும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் கிளைம் பண்ண எக்ஸம்ஷன் ஆர் டிடக்ஷன்ஸ் ஆகட்டும் போகஸாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அவர் கிளைம் பண்ண டிடக்ஷன்ஸ்க்கு உண்டான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் கிளைம் பண்ணது எல்லாமே ஃபுல் ரீஃபண்ட் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலான்ட்டு நம்ம அசம்ஷன் பண்ணலாம். இந்த நோட்டீஸில் இருக்கிற செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த டேக்ஸ் பேயர் அப்டேட்டட் ரிட்டனை ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவர் போகஸாக கிளைம் பண்ண எக்ஸம்ஷன் ஆகட்டும் டிடக்ஷன்ஸ் ஆகட்டும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. அப்போ அந்த அப்டேட்டட் ரிட்டர்னில் எந்த டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆகுதோ அதை அவர் பெனால்ட்டியோட வித் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே இது போகஸான எக்ஸம்ஷன் ஆர் கிளைமாக இருந்துச்சுன்னா அதோட பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது 200% ஆஃப் டேக்ஸ் ஃபார் மிஸ்ரிப்போர்ட்டிங் ஆஃப் யுவர் இன்கம், அதர்வைஸ் இம்ப்ரிசன்மெண்ட் நாட் லெஸ் தென் 3 months. மூணாவது பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோட்டீஸ் ஆஃப் லெட்டர் ரிசீவ் பண்ணினா உடனேயே 15 daysல இந்த அப்டேட்டட் ரிட்டனை ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை லெட்டர் ரிசீவ் பண்ணின உடனேயே 15 daysக்குள்ளே அதை மெயில் ஐடி மூலமாகவோ இல்லை போஸ்டல்லையோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணலினாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டீஸில் மென்ஷன் பண்ண இந்த அசஸ்மெண்ட் இயற்குண்டான எக்ஸம்ஷன் ஆகட்டும் டிடக்ஷன்ஸ் ஆகட்டும் இந்த டேக்ஸ் பேயர் எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சிருக்கிறதுனால வித்தின் 15 daysக்குள்ளே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாமே எய்தர் டைரெக்டாகவோ இல்லை போஸ்டல் மூலமாகவோ அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கணும். டேக்ஸ் ரிட்டர்னில் காமிச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் போகஸ் கிளைம் தான் பண்ணியிருக்கீங்கிறதா கடைசியாக எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு உண்டான அப்டேட்டட் ரிட்டனை போகஸ் கிளைம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அசஸிங் ஆஃபீஸருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். என்ன நேயர்களே, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போகஸ் கிளைம்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் சம்மந்தமாக நோட்டீஸ் வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோமா. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.